பெருமைக்குரிய நாடார் சமுதாயத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு போராளி என்ற முறையிலே தான் நான் இந்த காரியத்தை செய்தேன். 2012 அக்டோபர் மாதத்திலே ஒரு நாள் இந்த சமச்சீர் கல்வியை பற்றி, சமச்சீர் கல்வியை கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து சட்டமன்றத்திலே எங்கள் கட்சியினுடைய தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் போராடிய பொழுது அதை அப்பொழுதைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அதை அறிவித்தார். நான் உடனே அந்த கூட்டத்தொடர் அன்றைக்கே முடிகிறதுக்கு முன்னாலேயே ஜி.கே. மணிகிட்ட சொல்லி, அது சமச்சீர் கல்வி அல்ல, ராமதாஸை சமரசம் செய்வதற்கான கல்வி கொண்டு வந்திருக்கிறார், எனக்கு அதிலே பிடித்தமில்லை என்று சொன்னேன். இது ஆரம்பம்தான், போக போக சரியாயிடுன்னு சொன்னார் அவர். அதை பற்றி இந்த சிபிஎஸ்சி எப்படி இருக்கும், இது எப்படி இருக்குன்ற மாதிரி படிக்கும் பொழுது தான் இந்த 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இந்த மாதிரி வரலாற்று ஒரு பிழை இருந்தது. அதை பார்த்து உடனடியாக நான் ஒரு அறிக்கை விட்டேன். மீண்டும் 2வது முறையாக ஒரு அறிக்கை விட்டேன். பல்வேறு அமைப்புகள் போராடினார்கள். ஆனாலும் அதற்காக ஒரு குழுவை போட்டார்கள். ஆனாலும் பயனில்லை. கடைசியில் சமூக நீதி பேரவையுடைய தலைவர் பால் அவர்களிடம் சொல்லி உடனடியாக அந்த வழக்கை போடுங்கள் என்று சொன்னேன். அந்த வழக்கிலே பால் வெற்றி பெற்றார். ஒட்டுமொத்த அந்த பிழை திருத்தப்பட்டது. அதனால் இந்த நேரத்தில் வெற்றி பெற்ற பாலுவை நாம் மீண்டும் நீங்கள் கரவொலி எழுப்பி அவரை பாராட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். நாடார் சமுதாயம் தமிழகத்திலே இந்தியாவிலேயே ஒரு பெருமைக்குரிய சமுதாயம். அவர்கள் இல்லாத துறை இல்லை. ஆனால் இவற்றுக்கெல்லாம் மூலதனம் எது என்று சொன்னால் உழைப்பு, உழைப்பு, உழைப்பு. உலகத்தில் இருக்க எந்த இனமானாலும் அல்லது சமுதாயமானாலும் அல்லது நாடானாலும் இந்த உழைப்பு இல்லை என்று சொன்னால் எந்த இனமும், எந்த சமுதாயமும், எந்த நாடும் முன்னேறாது. ஆனால் இன்றைக்கு தமிழகத்திற்கு இந்த உழைப்பை பற்றி சொல்லிக் கொடுத்தவர்கள் இந்த பெருமைக்குரிய நாடார் சமுதாயம். காலையிலே தொடங்கி இரவு 12 மணி வரை உழைக்கின்ற மக்கள் இந்த சமுதாயத்தை பற்றி, இந்த சமுதாயத்தை பார்த்து பிற சமுதாய மக்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த வம்புக்கும் போக மாட்டார்கள். ஆனால் வந்த வம்பையும் விடமாட்டார்கள். அந்த வகையிலே தமிழக வரலாற்றை எழுதும்போது நாடார் சமுதாயத்தை பற்றி எழுதாமல் ஒரு வரலாறு இருக்க முடியாது. அரசியல் வரலாறாக இருந்தாலும், சமூக வரலாறாக இருந்தாலும், ஆன்மீக வரலாறாக இருந்தாலும், கல்வி வரலாறாக இருந்தாலும், வணிக வரலாறாக இருந்தாலும், எல்லாவற்றிலும் முன்னணி இருப்பது நாடார் சமுதாயம்தான். இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்கள் இப்பொழுது இருக்கின்ற இளைஞர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, தஞ்சை
EOIS பரிசுத்த நாடார், ஆறுமுகநேரி தியாகி தங்கவேல் நாடார், KTK தங்கமணி, கர்ம வீரர் காமராசர், மார்ஷல் நேசமணி, மாப்போசி. காமராசரை பற்றி அவருடைய பிறந்தநாள் விழாவிற்கு நான் கவிஞர் திலகபாமாவினுடைய அழைப்பின் பேரிலே விருதுநகருக்கு சென்றிருந்தேன். அவரை பற்றி சில வார்த்தைகள் அங்கே பேசினேன். நிறைய பேசினார்கள். கரிக்கோல் ராஜ் அவருடைய ஏற்பாட்டின் கீழே காமராசர் அவர்கள் 16 வயதிலே காங்கிரஸ் கட்சியிலே சேர்ந்தார். 30வது வயதிலே வேதாரண்யத்திலே உப்பு சத்தியாகிரகத்திலே கைதாகி சிறைக்கு சென்றார். கொல்கத்தா அலிப்பூர் சிறையிலே அவர் அடைக்கப்பட்டார். விருதுநகர் குண்டு வெடிப்பு அதிலே கூட அவர் விடுதலையானார். ஆனாலும் கைது செய்யப்பட்டார். 1942 கைது செய்யப்பட்டு 3 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழக பொருளாதாரத்தின், திரும்பிச் சொல்லுகிறேன், தமிழக பொருளாதாரத்தின் முதுகெலும்பு நாடார் சமுதாயம். இதை சொல்லுவதற்கு நான் பெருமைப்படுகின்றேன். நாடார் சமுதாயத்தின் வணிக சாம்ராஜ்யம் தலைநகரிலிருந்து தொடங்கி குக்கிராமம் வரைக்கும் அவர்கள் இல்லாத துறை கிடையாது. மளிகை, துணி, பாத்திரம், உணவகங்கள், சிறு வணிகம் என்றெல்லாம் அந்த பட்டியல் நீளுகிறது. இந்த சமுதாயத்திற்கே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு பெருமை சேர்க்கிறவர் என்னுடைய இடப்பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற விஜி சந்தோஷம். அவருடைய வாழ்க்கை வரலாறை, அந்த சகோதரர்களுடைய வாழ்க்கை வரலாறை பாடப்புத்தகத்திலே இடம்பெறச் செய்ய வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் இளைஞர்களுக்கு, படிக்கின்ற இளைஞர்களுக்கு இப்படி முன்னுக்கு வந்தார்களா, இப்படி உயர்ந்தார்களா என்றெல்லாம் அவர்கள் உயர்வதற்கு வழிவகுக்கும். பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே 13 லட்சம் பேர் அரசு வேலையில் இருந்தார்கள். இப்போது 10 லட்சம் பேர் தான் இருக்கிறார்கள். ஆனால் நாடார் சமுதாயம் 50 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்து கொண்டிருக்கிறது. 50 லட்சம் பேருக்கு. ஒரு சமுதாயம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களிலே இருக்கின்ற இளைஞர்களுக்கும் மற்றவர்களுக்கும் 50 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கிறது. இங்கே பாலு கூட சொன்னார்கள், அதிகமாக வணிக வரி கட்டுபவர்கள் இந்த சமுதாயத்தை சார்ந்த வணிகர்கள் தான் என்று சொன்னார்கள். உண்மைதான். தனி வங்கி, மெர்கன்டைல் பேங்க், மறைந்த ராமச்சந்திர ஆதித்தனார் அவரும் என்னை பார்த்தார். அந்த குழு என்னை வந்து பார்த்து ஆதரவு கேட்டார்கள். தொடர்ந்து அந்த வங்கி இவர்களிடம் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் பலமுறை அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறேன். ஒரு வங்கியை ஒரு தனிப்பட்ட சமுதாயம் தொடங்கி நடத்தி வருவது நாடார் சமுதாயம் மட்டும்தான். அதிலே நீங்கள் எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் பெருமை கொள்ளலாம். அதே மாதிரி ராபர்ட் கால்டுவெல் அவர்கள் ஒரு பாதிரியார். அவர் அயர்லாந்திலிருந்து வந்தவர், உங்களுக்கு தெரியும். இலங்கையிலிருந்து பனைமரம் ஏறி பிழைக்க இந்து சமயத்தின் உயர்ந்த நிலையில் இருந்ததே இல்லை என்று அவர்கள் பிழைக்க வந்தவர்கள் சாணார்கள் என்று அந்த கால்டுவெல் அவருடைய பதிவு செய்திருக்கிறார். இதை
நான் சொல்வதில் தவறு கூட இருக்கலாம். ஆனால் இங்கே ஆராய்ச்சி, வரலாற்றை பற்றி ஆராய்ச்சி செய்கின்ற நீங்கள் அதை இதற்காகவும் அந்த பிழையை நீக்குவதற்காக கூட நீங்கள் அதை உண்மை என்று தெரிந்தால் அதற்காக நாம் போராடலாம். அப்படி ஒரு செய்தி. ஆக நாடார் சமுதாயம் போர் புரியும் ஒரு சத்திரிய சமுதாயம், போர் புரியும் ஒரு சத்திரிய சமுதாயம். அந்த வகையிலே தான் திருவிதாங்கூரை ஆண்ட மன்னன் மார்த்தாண்டவர்மன், அவனுடைய தளபதி யார்? அனந்தபத்மன் நாடார். 1741 டச்சுக்காரர்கள் இலங்கையை பிடித்தபோது திருவிதாங்கூரை பிடிக்க அங்கே படையெடுக்க அவர்கள் வந்தபோது இந்த அனந்தபத்ம நாடார் என்ன பண்ணார் தெரியுமா? நிறைய வண்டிகளை கட்ட வண்டியை கொண்டு போய் கடலோரத்தில் நிறைய நிறுத்திட்டு அதில் பனைமரத்தை வெட்டி பீரங்கி மாதிரி அதில் உள்ள வச்சுட்டு அவன் அங்கேருந்து படையெடுத்து வந்தவன் அதை பார்த்து அந்த கட்ட வண்டியை பீரங்கி வண்டியாகவும் அந்த பனைமரத்தை பீரங்கி குழாயாகவும் பார்த்துட்டு திரும்பி போயிட்டான். உள்ளே நுழைய முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு தளபதி அனந்தபத்மநாபன் நாடார். இந்த டச்சு தளபதியே சிறைப்பிடித்த ஒரு மாவீரன் அனந்தபத்மநாபன் நாடார். ஆனால் அந்த அரண்மனைக்கு அவர் பேரை வச்சுருக்காங்க இப்போ. ஆனால் அந்த தச்சன் விலையில் அவருக்கு ஒரு நினைவு சின்னம் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மக்களுடைய கோரிக்கை. அதே மாதிரி நுழைவு வாயிலும் ஏற்படுத்தணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை. அந்த வகையில் அந்த அனந்தபத்மநாப நாடார் வழியில் பெருமைக்குரிய அட்மிரல் சுஷில்குமார், அட்மிரல் ஆஸ்கர் ஸ்டான்லி சென், அதே மாதிரி ஐஜி அருளை பற்றி இன்றைக்கும் வயதானவர்களுக்கு தெரியும். அவர் தான் முதல்ல அப்போல்லாம் டிஜிபி அந்த மாதிரி போஸ்ட்லாம் கிடையாது, ஐஜி தான். நேர்மைன்னா நேர்மை, அவரை மாதிரி இந்தியாவில் யாரும் பார்க்கவே முடியாது. ஐஜி அருள் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர். அதே மாதிரி இங்கே கவிஞர் திலகபாமா மற்றவர்களும் பேசினார்கள். WPA சவுந்தரபாண்டிய நாடார், அவரை பற்றி நிறைய இங்கே சொல்லலாம், நேரம் இல்லை. ஆனால் இங்கே பாண்டி பசார் வெறும் பாண்டிச்சேரி பசார் மாதிரி எல்லாம் நினச்சிட்ருக்காங்க. சவுந்தரபாண்டிய நாடார் பேரில் ஏற்படுத்தப்பட்ட அந்த பசார், அதை அவருடைய பிறந்தநாள் அன்று AK மூர்த்தி தலைமையில் அந்த பசாருக்கு எப்படி பேர் வந்தது, இனி எப்படி அதை அழைக்கணும் என்று ஒரு துண்டு பிரசுரத்தை நாங்கள் போட்டு மூர்த்தி அவர்கள் அந்த தெருவில் மற்ற தெருவிலையும் கொடுத்தார்கள். அந்த வகையில் சவுந்தரபாண்டிய நாடார் அவர்கள் இந்த வணிக வளர்ச்சிக்காக 1947 மதுரை திண்டுக்கல் சாலையில் பாண்டியராஜபுரத்தில் மதுரை சர்க்கரை ஆலை, என்னம்மா சரிதானே நான் சொல்கிறது? மதுரை சர்க்கரை ஆலை முதல்ல ஒரு சர்க்கரை ஆலையை தமிழ்நாட்டில் உருவாக்குறது யாருன்னா சவுந்தரபாண்டிய நாடார். 1921 நாடார் வங்கி தொடங்க இவர் பாடுபட்டார். LIC நிறுவனத்தை போல அதற்கு LIC நிறுவனத்துக்கு முன்னோடியாக இந்தியன் சர்க்கார் லைஃப் இன்சூரன்ஸ் 4 பேர் சேர்ந்து தொடங்கினாங்க. அதற்கும் காரணம் சவுந்தரபாண்டிய நாடார்.
அது மட்டுமல்ல, இதழியல் துறை உங்களுக்கெல்லாம் தெரியும். தமிழர் தந்தை சிவ ஆதித்தனார் அவர் தொடங்கிய தினத்தந்தி, மாலை முரசு, மாலை மலர், ராணி போன்ற பத்திரிகைகள், அதே மாதிரி மறைந்த KP கந்தசாமி அவர்கள் தொடங்கிய தினகரன் போன்ற பத்திரிகைகள், இந்த இதழியல் துறையில் இவர்கள்தான் அதை நடத்த முடியும் என்று இருந்த காலத்திலே நாங்கள் நடத்த முடியும், நாடாக நடத்த முடியும், சிறப்பாக நடத்த முடியும் என்று இன்றைக்கும் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயம் இந்த நாடார் சமுதாயம். அந்த வகையில் பெருமைக்குரிய இந்த சமுதாயத்திலே பிறந்த நீங்கள் ஒவ்வொருவரும் பெருமைப்பட்டு கொள்ளலாம். அந்த வகையில் இன்னும் எல்லா நிலையிலும் நீங்கள் முன்னேற வேண்டும். நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல இணக்கத்துக்காக, சமூக நல்லிணக்கத்துக்காக நாம் பாடுபடுவோம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த வகையிலே எந்த பிரச்சனையானாலும் இது அந்த சமுதாயம் என்று இல்லாமல் எந்த சமுதாயமாக இருந்தாலும் அந்த சமுதாயத்திற்கு எந்த பாகுபாடும் இல்லாமல் நான் போராடுவேன். அதனாலே நான் என்னை போராளி என்று அழையுங்கள் என்று நான் சொல்லுவதுண்டு. நான் ஒரு போராட்டக்காரர். இப்பொழுது கூட குலசேகரன் பட்டத்தை பற்றி சொன்னார்கள். அங்கே அதற்காக 2 அறிக்கையை நான் கொடுத்திருக்கிறேன். அதை நான் விருதுநகரில் கூட அவருக்கு சொன்னேன், அவர் மறந்து விட்டார். நம்முடைய விஞ்ஞானி. ஆக நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டை முன்னேற்றுவோம், மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று இந்த நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியும் முன்னேற்றமும் எல்லா நிலையிலும் முன்னேறுவதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுபடுவோம். இந்த சமுதாயத்திற்கு எந்த பிரச்சனை ஆனாலும் அதற்காக இந்த ராமதாஸ் முன்னால் இருப்பான் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து கொண்டு, எனக்கு இந்த பாராட்டை தெரிவித்த எல்லா அமைப்புகளுக்கும், இங்கே அவருடைய பெயர்களையெல்லாம் சொல்ல முடியவில்லை, நேரம் இல்லாதனாலே. ஆக பல்வேறு முயற்சி எடுத்து என்னை நிறைய பேர் தனித்தனியாகவும் குழுவாகவும் என்னை தோட்டத்திலே சந்தித்து நன்றி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன், பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு பாராட்டு ஏற்பாடு செய்த அனைவருக்கும், குறிப்பாக வினோத் நாடார் அவருக்கும், அம்மையார் பேர் விஜயசந்தன் அவர்களுக்கும், அவர்கள் அங்கே என்னை தோட்டத்திலே சந்தித்து, மின்னல் ஸ்டீபன் அவர்கள் அங்கே என்னை தோட்டத்திலே சந்தித்து, ஜாகுவார் தங்கம், ராவணன், இப்படி நிறைய பேர், ராஜா, சீர்காழி ராஜா, இவளெல்லாம் தனித்தனியாக நிறைய குழுவாக என்னை சந்தித்து நன்றி சொன்னார்கள். ரவி, நிறைய பேர் இங்கே பேசியவர்கள். அதனால் அவர்களுக்கெல்லாம் மீண்டும் என்னுடைய நன்றி சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். எந்த பாதிப்பு எங்கே இருந்தாலும் நாங்கள் உங்களோடு இருப்போம் என்று இந்த நேரத்தில் கூறி முடிக்கிறேன். வணக்கம்.